ஒரு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய ஸ்டைல்ல புளிச்சக்கீரை, அதாவது கோங்கரா ஊறுகாய் செய்ய போறோம். இது ஒரு 6 மாசம் ஆனாலும் கெடாது. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். கோங்கரா புளிச்சக்கீரை 2 கட்டு வாங்கியிருக்கோம். இதை நம்ம நல்லா கழுகிட்டு இப்போ இது இல்லாமல் நரம்பு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி புளிச்சக்கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கிட்டோம். வெயிலில் ஃபுல்லாக தண்ணி எதுவும் இல்லாமல். ஈரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் போல் தனியா, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவும் வேணாம், இப்படியே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வெடிக்குது. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயில் இந்த கீரைகளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா சாஃப்டாயிரும். நல்லா சாஃப்டாகிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்ச பவுடரில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் பவுடர் பண்ணது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி வச்ச கீரையை இதிலே சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கூடாது. இல்லை கொஞ்சம் 1 வாரம் அப்படின்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற வரையும் கலரி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. என்னுடைய ஸ்டைலில் கோங்கரா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.